2 மணி நேரம் நிக்கிதாவை லாக் பண்ணி வச்சிருந்தோம் சார். ஆனா கண்ட்ரோல் ரூம்ல இருந்தவங்க அவரை விட சொல்லிட்டாங்க. இப்ப அவங்க கார் கோவை நோக்கி போயிட்டு இருக்கு சார் என்று நிக்கிதாவை காருடன் சிறைப்பிடித்து வைத்திருந்தவர்கள் போலீசாரிடம் பேசும் ஆடியோ இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. இந்த ஆடியோவின் உண்மைத்தன்மை தெரியவில்லை என்றாலும் நிக்கிதா தற்போது கோவையில் பதுங்கி இருக்கிறார் என்றும் மற்றொரு தகவல் வெளியாகி இருக்கிறது. கோவில் காவலாளி அஜித்குமார் போலீஸ் கஸ்டடியில் அடித்துக் கொள்ளப்பட்ட சம்பவம் தமிழகத்தை உலுக்கி எடுத்து வருகிறது. திருமங்கலத்தை சேர்ந்த நிக்கிதா என்ற பெண்தான் அஜித்குமார் மீதான திருட்டு புகாரை தந்தவர். அப்போதுதான் அஜித்குமார் அடித்து துன்புறுத்தப்பட்டு இறந்தே போயிருக்கிறார். போலீசார் மரணமடைந்த நிலையில் சம்பந்தப்பட்ட போலீசார் கைது செய்யப்பட்டுள்ளனர். தற்போது அஜித்குமார் திருடவில்லை என்பதால் அவருக்கான ஆதரவுகள் பெருகி வருகின்றன. அவர் மீது பொய் புகார் தந்த நிக்கிதாவுக்கு எதிர்ப்புகள் கூடி வருகின்றன. இந்த நேரத்தில் நிக்கிதாவின் மற்ற மோசடி சம்பவங்களும் வெளிவர துவங்கியுள்ளன. 4 திருமண மோசடி நிக்கிதா மீது இருக்கிறதா? ஏகப்பட்ட பண மோசடி வழக்கம் நிக்கிதா மீது இருக்கிறதா? இவையெல்லாம் விசாரிக்கலாம் என்றால் நிக்கிதாவை காணவில்லை. வீட்டில்தான் இருக்கிறேன், போலீசுக்கு ஒத்துழைப்பும் தந்து கொண்டிருக்கிறேன் என்று நேற்று நிக்கிதாவின் பேட்டி ஒன்று இணையதளத்தில் வெளியானது. ஆனால் நிக்கிதாவை இதுவரை காணவில்லை. இந்த நேரத்தில் தான் கோவையிலிருந்து பொள்ளாச்சி சாலையில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு நிக்கிதா அவரது அம்மா ஒரு காரில் டிரைவருடன் வந்துள்ளனர். அங்கு அமர்ந்து 3 பேரும் சாப்பிட்டுள்ளனர். அங்கிருந்தவர்கள் அடையாளம் கண்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கும் தகவல் சொல்லியிருக்கிறார்கள். தகவல் சொல்லி 2 மணி நேரமாகியும் போலீசார் யாருமே ஸ்பாட்டுக்கு போகவில்லை. இதனால் தகவல் சொன்னவர்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். நிக்கிதா ஹோட்டலில் உட்கார்ந்திருக்கும் போட்டோவும் வீடியோவும் தற்போது இணையதளத்தில் வெளியாகி இருக்கிறது. அதேபோல சிறை பிடித்தவர்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்த போது நடந்த உரையாடலும் இணையதளத்தில் தற்போது ஜூலை 4 வெளியாகி வைரலாகி வருகிறது. ஆடியோவில் பேசுபவர், சார், திருபுவனத்தில் கொலை செய்யப்பட்டவர் மீது புகார் தந்த பெண் தலைமறைவாகிவிட்டதாக பேப்பரிலும் டிவியிலும் சொல்லியிருந்தார்கள். அவங்க இங்க வந்திருக்காங்க சார். உடனே 100க்கு போன் செய்து சொன்னோம். அவங்க வண்டியை லாக் பண்ணிடுங்கன்னு சொன்னாங்க. உடனே நாங்களும் அவங்க காரை லாக் செஞ்சு வச்சிருந்தோம். 2 மணி நேரம் நாங்க தான் பிடிச்சு வச்சிருந்தோம். நகைய காணோம்னு சொன்ன அந்த அக்கா, அவங்க அம்மா, அவங்களோட இன்னொருத்தரும் வந்திருந்தாரு. அவர் அந்த அம்மாவோட மகனா தம்பியான்னு தெரியாது. இவங்க 3 பேரும் ஹோண்டா சிட்டி கார்ல வந்தாங்க. அவர்களை பார்த்ததுமே உடனே கோவை மாவட்ட 100க்கு போன் பண்ணோம். கண்ட்ரோல் ரூமுக்கு போன் பண்ணோம். அவங்கள பிடிச்சு வைக்க சொன்னாங்க. நாங்களும் 2 மணி நேரம் பிடிச்சு நிறுத்தி வச்சிருந்தோம். கடைசியில அவங்கள விட்டுடும்படி கண்ட்ரோல் ரூம்ல இருந்து சொன்னாங்க. கோவை பொள்ளாச்சி ரூட்ல இருந்து கிளம்பி கோவையை நோக்கி அவங்க கார் வந்துட்டு இருக்கு என்று ஆடியோவில் பேசுபவர் கூறுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. சார் சொல்லுங்க, வீரகுமார் சார். ஆமாங்க சார், பொள்ளாச்சியில வந்து அந்த தினேஷ்குமார் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தோம். ஆமா சார். 2 பேர் அங்க இருக்காங்கன்னு சொன்னீங்களா? ஆமாங்க சார், ஆமாங்க சார். காவல்துறை கண்ட்ரோலுக்கு கூப்பிட்டேங்க, 100க்கு கூப்பிட்டேன், லோக்கல் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டேங்க சார். ஓகே சார். பிடிச்சி வைங்க, 12 மணிக்கு அரசு இது தடுத்து நிப்பாட்டுங்க. 2 மணி நேரம் நிக்க வச்சிருந்தோம். கடைசியில் விட்டுருங்க அப்படின்ட்டாங்க சார். விட்டுருங்கன்ட்டாங்களா? யார் சொன்னாங்க சார்? சார் அந்த கண்ட்ரோல் ரூம்ல இருந்தாங்க சார். இருங்க, அவங்களுக்கு கான்ஃபரன்ஸாக போடுற ஒரே நிமிஷம் இருங்க சார். ஸ்பாட்ல இருந்து நம்பர் அப்படியே லைன்ல இருக்கு சார். ஒரு நிமிஷம் இருங்க. அந்த அட்ரஸ் பண்ண சொல்றீங்க, நாங்கள் பார்த்தீங்களே. அமுதசுரபிங்க சார், பொள்ளாச்சி. பொள்ளாச்சிலாங்க சார்? ஆமாம், அமுதசுரபிங்க சார், பொள்ளாச்சியில். இப்போ கோயம்புத்தூர் நோக்கி வண்டி வந்துருக்கு சார். சார் நீங்கள் சொல்ல எனக்கு புரியுது சார். இப்போ அமுதசுரபி ஹோட்டலில் தான் வண்டி லாக் பண்ணதுங்க சார். நாங்கள் 2 மணி நேரம் நிப்பாட்டி வச்சுருந்தோங்க அவங்கள. அமுதேஸ்வரன் ஹோட்டலா? அமுதசுரபி. அமுதசுரபி கோயம்புத்தூர் ரோடுங்க, பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் ரோட்டில் சாந்தி தேட்டர் பக்கத்துலங்க. சரிங்க சார். உங்கள் பேர் சார்? என் பேர் வந்து கோயம்புத்தூர் வீரகுமார் சார். நான் வந்து தொழிற்சங்கத்தில் இருக்கேங்க, பிஎம்எஸ்ல. புரியுது சார். நீங்கள் சொல்ல புரியாமல் உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? சார் வீரகுமார் சார். வீரகுமார். ஆமாங்க சார். ஓகே சார். அந்த ஏரியாக்கு என்ன ஸ்டேஷன் லிமிட்டா சார்? நீங்கள் பார்த்தீங்களே சார், மகாலிங்கபுரம். பொள்ளாச்சி வருங்களா? மகாலிங்கபுரம் சார், பொள்ளாச்சி மகாலிங்கபுரம் சார். ஓகே சார், நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணோம் சார். நீங்கள் தேங்க்ஸ் நம்ம கால் பண்ண சார். நான் கொஞ்சம் ஓகேங்க சார். ஓகேங்க, நன்றி. வணக்கம், மகாலிங்கபுரம் போலீஸ் ஸ்டேஷன் பேசுகிறேன். என்ன பிரச்சனைங்க சார்? ஒன்றும் இல்லைங்க சார், இது அந்த திருப்பணத்தில் கொலை நடந்தது இல்லைங்க சார். சரி. காவல்துறையில் அதிகாரிகள் அடிச்சாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கூட கம்ப்ளைண்ட் பண்ணிச்சு. ஆள் அப்ஸ்காண்டிங்கு எஸ்கேப் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பேப்பரில், டிவில எல்லாம். அவங்கள வந்து அமுதசுரபி ஹோட்டல் கிட்ட வண்டி லாக் பண்ணி வச்சுருந்தோம். சார் 100 கூப்பிட்டு சொன்னதுக்கு வண்டி லாக் பண்ணுங்க சார். நாங்கள் லாக் பண்ணி 2 மணி நேரம் வச்சுருந்தோம். அப்புறம் பார்த்தா விட சொல்லிட்டாங்க சார். இப்போ வந்து கோயம்புத்தூர் நோக்கி வண்டி போயிட்டு இருக்குது. சரிங்களா? ஆமாம். யார் பிடிச்சி சார் நீங்கள் பேர் சொன்னாங்களே சார்? 100க்கு இருங்க, இங்கே அண்ணன் தான் நிப்பாட்டினாருங்க. ஒரே நிமிஷம் அப்படியே லைனில் கான்ஃபரன்ஸ் போடுறேன். கொடுங்க. இருக்கு அவரு வண்டி அவங்க யாரு, என்ன பிரச்சனைக்காக நிப்பாட்டீங்கன்னு கேட்குறேன் சார். திருப்பணத்தில் கொலை நடந்ததில்ல, இந்த காவல்துறை அதிகாரி மேலே தப்பான ஒரு மூவ்மெண்ட் கொடுத்து தினேஷ்குமார்ங்கிற இறந்தார் இல்லைங்க. ஆமாம்.
அந்த அக்கா கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னு சொன்னாங்கல்லங்க, நகையை காணோம் அப்படின்னு. அந்தோட அக்காவும் அவங்க அம்மா அவங்க மகனா தம்பியை தெரியாது, 3 பேர் கார்ல வந்தாங்க, ஹோண்டா சிட்டி கார்ல. நாங்க அமிர்தசரத்தில் டீ சாப்பிட போகும்போது பார்த்தோம். பார்த்துட்டு இந்த மாதிரி நீங்க காண தலைமறைவங்க நீங்க வேற இங்க கோவை மாவட்டத்தில் பொள்ளாச்சியில் இருக்குன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுங்க 100ல். தலைமறைவு நமக்கு எதுவும் நல்லது தலைமறைவு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்துருக்கா சார்? நான் கண்ட்ரோலில் செக் பண்ணிக்கிறேன் சார். நான் செக் பண்ணிட்டு உங்கள் லைனுக்கு வரேன். சரிங்க சார்.